ஹலோ வணக்கம். இன்னைக்கு பெண் கல்வி பற்றி நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு பெண்ணும் கட்டாயம் படிச்சிருக்கணும், ரைட்டா? பேசிக்காக அவங்க எவ்வளோ படிக்க முடியுதோ அந்த மினிமம் +2 வரைக்கும் படிக்கட்டும். அதுக்கு மேலே படிக்க முடிஞ்சாக்கா காலேஜுக்கு போயும் படிக்கலாம், இல்லைனாக்கா டிஸ்டன்ட் எஜுகேஷன் கரஸ்பாண்டன்ஸ்லையும் படித்து ஒரு டிகிரி வாங்கிக்கணும். ஏன்னா அதில் 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்பர் 1 குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்க முடியும். ஏன்னா தாய் படிச்சிருந்தாக்க அவள் அடுத்த ஜெனரேஷனை தன்னோட ஜெனரேஷன் ஃபுல்லாமே படிக்க வச்சு மேலே கொண்டு வர முடியும். ஏன்னா தாய் தான் ரொம்ப நேரம் ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், வீட்டிலே இருக்கிற உமனாக இருக்கட்டும், குழந்தைங்களோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தாய் தான், ரைட்டா? ஸோ அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதானோ ஹோம் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி முன்னேற்றலாம், ரைட்டா? அண்ட் அனதர் திங் அவங்க ஏதான ஒரு நல்ல ஜாப், அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரியோ இல்லை அதை யூஸ் பண்ணி ஏதான ஒரு பிஸ்னஸ், சொந்த சுய தொழில் ஏதான பண்ணி நல்லா அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஃபைனான்ஷியலி நல்ல சப்போர்ட்டாக இருக்கலாம். ஹஸ்பண்டுக்கும் சப்போர்ட் இருக்கும், ஃபேமிலிக்கும் சப்போர்ட் இருக்கும், குழந்தைங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் தனக்கும் ஒரு நல்ல தன்னம்பிக்கை வரும். நல்லா படிச்சிருந்தாங்கனாலே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், ரைட்டா? ஸோ இது எல்லாத்துக்காகவே கட்டாயம் ஒரு பெண்ணும் படிக்கணும். அதனால பேரண்ட்ஸு அவங்க குழந்தைங்கள பெண் குழந்தை தானே நினைக்காதீங்க, பெண் குழந்தைங்களையும் நல்லா படிக்க வைக்கணும். ஓகேங்களா?